ஹலோ ஆல். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிசல்ட் ஃபுல்லாக போட்டு விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட மார்க்ஸு என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இங்கே. ஹலோ ஆல். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரிசல்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களோட மார்க் எவ்வளோ என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் எவ்வளோ மார்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஜாப்க்கு எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னு பார்த்து அந்த லிங்க்கு போங்க. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா இந்த லிங்க் இருக்குது. இதே நீங்கள் வாட்ச்மேன் இந்த மாதிரி ஒர்க்குக்கு இந்த செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி தனித்தனி லிங்க்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட் வந்துடும், மார்க்கோடு வந்துடும். நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு தான் வந்திருக்கு. அதில் நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க இந்த மார்க் வைஸாக தான் அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு தனி லிஸ்ட்டு போடுவாங்க. அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யாரும் இப்போ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் மாதிரி போடுவாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு போடுவாங்க. அதில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் ஆனவங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ, அந்த ப்ராக்டிக்கல்லாம் வைப்பாங்கள்ல, அதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ மார்க்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இன்னும் எப்படியும் சீக்கிரமாகவே அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை டிஸ்ட்ரிக் வைஸாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த ப்ராக்டிக்கலுக்கு எப்படிலாம் ரெடி ஆகணும் அதெல்லாம் பார்த்து தயாராகிக்கோங்க. ரிசல்ட்டு பார்த்தவங்க எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. தேங்க்யூ.